பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரகத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இருந்து மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நான் பார்க்கின்ற செய்தி சஹீஹ் புகாரி 1640வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கின்ற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று கூறினார்கள். முதலாவது சலாமுக்கு பதில் அளிப்பது, இரண்டாவது நோயாளியின் நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது, துண்ணியவருக்கு பதில் கூறுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதன்மையானது சலாமுக்கு பதில் அளிப்பது என்பதை நாம் பார்த்தோம். இஸ்லாம் கூறுகின்ற நற்பண்புகளில் சிறந்தது எது என்றால் சலாமுக்கு பதில் அளிப்பதாகும். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்பட்டது ஹைருல் இஸ்லாம், இஸ்லாமில் சிறந்தது எது என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பசித்தோருக்கு நீர் உணவளிப்பது, அறிந்தவருக்கு அறியாதவர்க்கெல்லாம் நீ சலாம் சொல்வதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். இதுதான் இஸ்லாமிய நற்பண்புகளிலே சிறந்த நற்பண்பு என்றும் இந்த மார்க்கம் குறிப்பிடுகிறது. அதற்கு அடுத்து இஸ்லாம் கூறுகின்ற ஒரு முஸ்லிம் தன்னுடைய சக முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது நோயாளியை நலம் விசாரித்தலாகும். நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு குறிப்பிடுகிறது. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 5017வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், நோயாளியை நலம் விசாரிப்பவர் திரும்பும் வரையில் ஜன்னா, சொர்க்கத்தின் கனிகளை அவர் பறித்துக் கொண்டு இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு சகோதர முஸ்லிம் நோய்வாய்ப்படும் போது அந்த சகோதர முஸ்லிமை சந்தித்து உடல் நலம் விசாரிப்பது மார்க்கம் நம் மீது கடமையாக்கி இருக்கிறது. யார் அவ்விதம் நடந்து கொள்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சிலாயித்து சொல்கிறார்கள், அவர் சொர்க்கத்தின் கனிகளை பறித்துக் கொண்டு இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல நோயாளி நாம் சந்திக்கும் போது அவருக்காக பிரார்த்தனை செய்வதையும் மார்க்கம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை கூறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்படும் போது ஒரு அழகான பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சஹீஹ் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம ரப்பின் நாசி முதிஹிபல் பாசி இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபி அன்த ஷிஃபாஉன் வலா யுகாதிரு ஸகமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹும்ம ரப்பின் நாசி, அல்லாஹ்வே மனிதர்களுடைய அரசனே, முதுஹபில் பாசி துன்பங்களை நீக்கக்கூடியவனே, நோயை நீ நிவாரணம் அளிப்பாயாக, நீயே நிவாரணம் அளிக்கக்கூடியவன், உன்னை தவிர எந்த ஒரு நிவாரணம் இல்லை, நோயை முழுமையாக மிச்சமில்லாமல் நிவாரணம் அளிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய துவாக்களையும் அத்தகைய பிரார்த்தனைகளும் நோயாளிக்கு வேண்டி செய்வது நம் மார்க்கம் நம் மீது கடமையாக்கி இருக்கிறது. அதே போல நோயாளி சந்திக்கும் போது அவருக்கு நல்ல அழகான வார்த்தைகளை கொண்டு அவரை ஆசுவாசப்படுத்துதல், அதையும் நமக்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1865வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சஹாபாக்கள் நபி தோழர்களுக்கு மத்தியில் வினவினார்கள், இன்று உங்களில் நோன்பு நோற்றது யார் என்று கேட்டார்கள். மக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நோன்பு நோற்றேன் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து யார் என்று கேட்டார்கள். மக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்று ஜனாசாவை பின்தொடர்ந்தேன் என்று கூறினார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்று உங்களில் ஏழைக்கு உணவளித்தது யார் என்று கேட்டார்கள். மக்களில் மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தேன் என்று கூறினார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்று நோயாளியின் உடல் நலம் விசாரித்தது யார் என்று கேட்டார்கள். மக்களில் மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்று ஒரு நோயாளியின் உடல் நலம் நான் விசாரித்தேன் என்று கூறினார்கள். இதை செவியுற்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த மனிதர் இத்தகைய நல்ல அறங்களை இவை அனைத்தும் ஒன்றாக செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் இத்தகைய நல்ல அறங்களை ஒன்றாக செய்கிறாரோ அவருக்கு நிச்சயம் சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எத்தகைய நல்ல அறங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்றைய தினம் அவர் நோன்பு நோற்றிருந்தார், அன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்தல், அன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தல், அன்றைய தினம் ஒரு நோயாளியை சந்தித்து அவருடைய உடல் நலம் விசாரித்தல். இத்தகைய நல்ல அறங்களை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது.
அழகான நன்மையும் நல்லறம். இத்தகைய நல்லறம் எத்தகைய நல்லறம் என்றால் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்பாகவும் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் விரும்புகின்ற நல்லறமாகவும் இந்த மார்க்கம் நமக்கு குறிப்பிடுகிறது. இத்தகைய நல்லறம் நம்மிடம் இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிம் நோய்வாய்ப்படும் போது அவனை சந்தித்து நோய் நலம் விசாரித்து அவரை ஆசுவாசப்படுத்துவது மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது, வலியுறுத்துகிறது. அத்தகைய நல்லறங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.